சிந்திப்போமே. 1889 பேயாய் திரிந்து எய்த்தேன். சுந்தரர் பெருமான் விளக்குகிறார். பெண்ணை ஆற்றின் இரு கரைகளிலும் மூங்கில் மரங்கள் நிறைந்து வளர்ந்துள்ளன. பெண்ணையின் தென்கரையில் திருவெண்ணை நல்லூரில் திரு அருள் துறை எனும் கோயிலில் எழுந்தருளி உள்ள எம்பெருமானே, தாயே, அடியேன் நாயினும் கடையேன். நாள்தோறும் உன்னை எண்ணி எண்ணி துதித்து வழிபடாமல் பேய் போன்று மனத்தை அலைய விட்டு பலவாறு திரிந்து அதனால் உடலும் உள்ளமும் எய்த்தேன். ஆயினும் நீ வலிய வந்து என்னை ஆட்கொண்டாய். ஆதலால் பிறர்க்கரிய பேரருள் பெற்றேன். இனி யான் உமது அடிமை அல்லேன் என கூறுதல் சரியா? இப்படியாக என்றும் என்றென்றும் நாம் பெருமானின் மீளா அடிமையே என்று விளக்குகிறார் சுந்தரர் பெருமான். பாடலை காணலாமே. நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்து உன்னை பேயாய் திரிந்து எய்த்தேன். பெறலாக அருள் பெற்றேன். வேய் ஆர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆயா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று சுந்தரர் பெருமான் தாம் அருளி செய்த 7வது திருமுறையில் முதல் பதிகத்தில் 2வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். நாயேன் என உணர்வோம், அருள் பெறுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.